ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இப்பொழுது நான் ஷரீரம் அல்ல, நான் ஒரு அற்புதமான சைத்தன்ய சக்தி என்பதை முழுமையாக புரிந்திருக்கின்றேன். நாள் முழுவதும் இந்த ஷரீரத்தை இயக்குகின்ற சக்தி நான். மனதில் எழுகின்ற எண்ணங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நான் என்னையே ஆளும் ரூலர், ராஜா. இந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முயற்சி செய்கின்றேன். ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் நான் ஆத்மா செய்கின்றேன். ஒவ்வொரு காரியமும் மிக சரியான விதிப்படி செய்கின்றேன். ஒவ்வொரு கர்மமும் சிரேஷ்டமான கர்மமானதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றேன். நான் வேறு, இந்த ஷரீரம் வேறு என்பதினால் இந்த ஷரீரத்தினுடன் தொடர்புடைய அனைத்து பொருட்களும் என்னுடையது என்பது ஆகிறதே தவிர நான் அல்ல. எதுவெல்லாம் ஷரீரத்துடன் தொடர்புடையதோ அது நிரந்தரமாக நிலையானதாக எனதாக முடியாது. நான் இப்பொழுது இந்த காரியத்திற்காக மட்டுமே இதை பயன்படுத்துகின்றேன். அதன் பிறகு எனக்கும் அந்த பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு ட்ரஸ்டி, நான் நிர்வகிப்பதற்காக இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எனது கடமையை சிவனே ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் என்னுடைய பங்களிப்பு சரியானதாக இருக்க வேண்டும். ஆனால் எதை செய்தாலும் அதற்கான பலனை எதிர்பார்க்க கூடாது என்பதில் கவனம் வைக்கின்றேன். நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை. இப்பொழுது இந்த ஞானத்தின் மூலமாக இந்த பிறப்பே என்னுடைய பழைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காகவும் ஆத்மாவில் புது கணக்கு, புண்ணிய கணக்கு உருவாக்குவதற்காகவும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் மிக கவனத்துடன் செய்கின்றேன். இப்படி இந்த கவனத்தை கொண்டு காரியத்தை செய்யும் பொழுது பரமாத்மாவின் நினைவிலிருந்து செய்வதினால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அந்தந்த காரியத்திற்கு ஏற்றபடி எனக்குள்ளே அஷ்ட சக்திகள் நிறைகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கு புலனடக்கம் செய்ய வேண்டுமோ அங்கு என்னால் என் அககுகைக்குள் சென்று பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. பழைய வழிகள், துக்கங்கள் அனைத்தையும் லெட்கோ செய்ய முடிகிறது. எந்த சூழ்நிலையில் எனக்கு பய உணர்வு, துக்க உணர்வு ஏற்பட்டதோ
அதே சூழ்நிலையை பற்றிய விஷயங்களோ மனிதர்களோ நான் சந்திக்கும் பொழுது புதிதாக சந்தித்ததைப் போல மிக தெளிவான அழகான ஃப்ரெஷ்ஷான உணர்வாக என்னால் கொண்டு வர முடிகிறது. இப்படி அஷ்டசக்திகளை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சரியாக பயன்படுத்துகின்றேன். நான் ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி. ஸோ இன்றைக்கு கிளாஸில் நம்ம சிஸ்டர் ஏற்கனவே ஒத்துழைக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி எடுத்து முடிச்சிட்டாங்க, சாய் சிஸ்டர். இன்னும் ஒரு சில உதாரணங்களோட நம்ம எதிர்கொள்ளும் சக்தி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். எதிர்கொள்ளும் சக்தி அப்படிங்கிறத நீங்க என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? யாராவது சொல்ல விரும்புறீங்களா? எதிர்கொள்ளும் சக்தி, எதை எதிர்கொள்ள வேண்டும்? எதிர்கொள்வது என்றால் என்ன? என்ன நினைக்கிறீங்க? அஷ்டசக்திகள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு புரிகிறது தானே? நாம உரிமைகள் எங்க பேசணுங்களோ அங்க பேசணும். ம் நம்ம பேசாம இருக்க கூடாது ம் அப்படின்றதான் எதிர்கொள்ளும் சக்தி. ம் சிஸ்டர், வெரி குட். அப்புறம் ஒரு கதை பார்க்கலாம். இந்த கதைக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது இது மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். யாராவது படிச்சிருக்கீங்களா புக்கு? படிச்சிருக்கேன் சிஸ்டர். ஓகே. அதுல வர்ற ஒரு கதை எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக நடந்த சம்பவத்தை பத்தி தான் சுகபோத ஆனந்தா அவர் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு முறை அவர் பகவத்கீதை பற்றி சொற்பொழிவாற்ற பரோடா போயிருந்திருக்கிறாரு. அங்க ஒரு பெண்மணி அவரை தனியா சந்திச்சு, அந்த சந்திச்ச உடனே அவங்களால கட்டுப்படுத்த முடியாம அழறாங்க. அவரை பார்த்து அழறாங்க. அவரும் சரி, இந்த பொண்ணோட மனசுல இருக்கிற பாரம் கொட்டுனா கொஞ்சம் பாரம் குறையுங்கிறதுனால அந்த பெண்மணிய பேச சொல்றாங்க. பேச சொல்லி அடுத்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, உலகத்திலே என்னை போல யாருமே கஷ்டப்பட்டிருக்க முடியாது. அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கதைய இப்படி சொல்றாங்க. நான் சிறுமியா இருக்கும் பருவத்திலிருந்தே என்ன ஒரு மகள்னு கூட பாராம என் தந்தை என்கிட்ட பாலியல் ஆசைகளை நிறைவேத்தி கொள்வாரு. அப்போ ஐயோ ஐயோ அப்படின்னு மனதுக்குள்ள கதர்னனே தவிர இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வளர்ந்து பருவம் அடைஞ்ச பிறகும் கூட என் தந்தை மாறல, என் துயரமும் குறையல. ஒவ்வொரு நாளும் இருட்டாதான் எனக்கு விடிஞ்சிச்சு. பிறகு எனக்கு திருமணம் ஆச்சு. அன்பு மிகுந்த கணவர் கிடைச்சாரு. ஆனா அந்த துயரம் மட்டும் மறையல. இப்படி அந்த பெண் தொடர்ச்சியாக தன்னுடைய கதையை சொல்றாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய திருமணத்திற்கு பிறகும் கூட அவருடைய தந்தை மாறல. இப்ப இந்த பெண்ணால இத மேலும் சகிக்கவே முடியல. இந்த நரக வேதனையிலிருந்து எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிறு வயது முதல் நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கணவர்கிட்ட கொட்டி அழறாங்க. விளைவு என்ன அப்படின்னா, அவரோட கணவரும் அவரிடமிருந்து பிரிஞ்சிட்டாங்க. அந்த அம்மாவால தாங்கவே முடியல. ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துன்பம் அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட அழறாங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் அந்த பெண்ணுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துக்கு நீங்க ஆக்டிவா பதில் சொல்லணும். ஏன்னா இது பிராக்டிக்கலான ஒரு விஷயம். இப்ப நீங்களே சந்திக்கிற ஏதோ ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க அவங்க எதிர்ப்ப பேச வேண்டிய இடத்துல பேசி இருக்கணும் இல்லைங்க சிஸ்டர். ம் ஆரம்பத்திலேயே இது தடுத்து யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லி ம் அதை நிறுத்தி இருக்கணும். ம் First. ம் அந்த எதிர்கொள்ளும் சக்தி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ம் செஞ்சிருப்பாங்க.
அப்படின்றது. நிறைய தருணங்கள்ல இது ஏற்படுது தானேப்பா. இது ஒரு பெரிய விஷயம். இது இல்லாம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி நடக்குது. நமக்கு நல்லா தெரியுது இது ஒரு பெரிய தவறான காரியம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை தடுப்பதற்கான சக்தி நம்மகிட்ட இல்ல. இப்ப தந்தையை எதிர்த்தா என் வாழ்க்கையின் கதி என்ன? இப்ப அந்த சிறுமியை வந்து எதிர்க்காம இருந்திருக்க மாட்டா. ஆனா அதற்கு தந்தை என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? இதுக்கு நீ உடன்படலைன்னா நீ இங்க இருக்கவே கூடாது. உன்னை நான் விரட்டி தள்ளிடுவேன் சொல்லியிருந்திருக்கலாம்ல. இல்லைன்னா யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்தை எதிர்த்திருப்பாங்க. ஆனா அதை தொடர்ச்சியா எதிர்த்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு தைரியம் வந்திருக்காது. இப்ப அந்த சூழ்நிலையில உதாரணத்துக்கு அந்த மனிதர் சொல்றாரு, இங்க நீ எனக்கு உடன்படலைன்னா நீங்க இருக்கவே முடியாது. வெளியே போ, பிச்சை எடு, என்ன வேணா பண்ணு, உன்னை எதுவுமே தடுக்க மாட்டாங்க. இப்படி சொல்லியிருந்தா அந்த பெண் என்ன பண்ணியிருந்திருப்பா? இப்ப அந்த பெண் அந்த அந்த சூழ்நிலையில தன்னை வச்சுக்கிட்டதுல நியாயம் இருக்கா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ம். ஆமாங்க சிஸ்டர். அது அனாதை போல நினைச்சிருப்பாங்க, பயந்திருப்பாங்க அந்த ம். இடத்துல. இந்த இடத்துல தந்தை இப்படி கூட பயமுறுத்திருக்கலாம். நீ இந்த நிலையில இங்க இருந்தன்னா என் ஒருத்தனால மட்டும்தான் உனக்கு கெட்டது. ஆனா வெளியே போனன்னா எத்தனை பேர் உன்னை என்ன மாதிரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கூட சொல்லியிருந்திருக்கலாம்ல. பயமுறுத்தி இருந்திருக்கலாம்ல. அப்ப இந்த நிலையில அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கும்? அதாவது ஒரு விஷயம் நமக்கு தவறானது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, என்னுடைய உரிமைகளையும் அதிகாரத்தையும் எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த அசர்ட்டிவ்னஸ் நம்ம கூட இருந்துச்சுன்னா, என்னுடைய போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நான் ஏத்துக்குவேன். இதற்கான தைரியம் எனக்கு இருக்குது. இதை நோக்கி நான் பயணிக்கும் பொழுது எனக்கு இறைவன் துணையாக இருப்பான் அப்படின்ற ஒரு அசையாத நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த சிறுமியாக இருந்து இப்ப அந்த அந்த பெண் வந்து ஒரு திருமணமாகின்ற வயது வர்ற வர இந்த சூழ்நிலையை சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ ஒரு சாய்ஸ கூட எடுக்கலல்ல. இதற்கு என்னெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம்? ம்? இது கர்ம கணக்குன்னு சொல்லி முடிக்க முடியாதுல்ல. இல்ல வந்து மன உளவியல் படி அந்த தந்தை வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டவர்னு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதுல்ல. ஆனா இங்க இது என்னுடைய சாய்ஸ். அந்த இடத்துல என்னுடைய அசர்ட்டிவ்னஸ் தான். இது என்னுடைய முடிவு. இந்த போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது இது இது என்னோட வாழ்க்கை. அப்ப இந்த போராட்டம் நியாயத்திற்கான போராட்டம். இந்த போராட்டம் இது தர்மத்திற்கான போராட்டம். இந்த போராட்டத்துல நான் எந்த அளவு அசர்ட்டிவா இருக்கிறேனோ, எந்த அளவு திடமாக இருக்கிறேனோ, எனக்கு வெற்றி கிடைக்கும். கிடைக்கலன்னா கூட இந்த சூழ்நிலையில இருந்து நான் அனுபவிப்பதை விட இது எனக்கு பெட்டரா தான் இருக்கும். இப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? இப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க சிஸ்டர். நல்லா வெளியே இருந்திருக்கும்ல. வந்திருக்கலாம். ஆ, ம். நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குதுல்ல. ஏன் இந்த மொத்த உலகத்தையும் நம்ம அப்படி நினைக்கணும்? அதாவது ஆனந்தி கோபால் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பெண் மருத்துவர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஐ திங்க் 1800 நினைக்கிறேன். 800 900, நான் எக்ஸாக்டா தெரியல. அதை பற்றிய ஒரு படம் கூட வந்திருக்கு, மராட்டி படம். என்னுடைய பெண் அதை என்னுடைய டாட்டர் வந்து அதை பார்த்துட்டு இருந்தா. அப்ப நானும் அதை பார்க்க நேரிட்டது. ரொம்ப அருமையான படம். அப்ப அந்த அந்த பெண் வந்து குழந்தை திருமணம் தான். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுலயே 8 வயசுலயே இது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா அவருடைய கணவர் என்ன பண்றாரு, இந்த பெண் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து இறந்தது கூட தெரியாம அவர்கள் டாக்டரை கூப்பிட்டுட்டு வராங்க. குழந்தை இறந்த பிறகு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, குழந்தை அழுதுட்டே இருந்திருக்கு. இவங்க தூளியில போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை அழுவது நின்றுச்சு.
அந்த பெண் நினைச்சிருக்கா, என்ன ஒரு அறியாமை அப்படின்னா, குழந்தை அழுது அழுது டயர்டாயி தூங்கி போச்சு. டாக்டர் வந்த பிறகு நாடி பிடிச்சு பார்க்கறாங்க, குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு. அப்ப அந்த பெண்ணுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படுது. நான் எப்படியாவது படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஒரு கிறிஸ்டியன் மிஷன்ல போய் படிக்க வேண்டியதா இருக்குது. அவங்க ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த அக்ரஹாரத்துல இருக்கிற எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நீ வந்து நம்மளுடைய மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு பள்ளியில போய் நீ படிக்கிற அப்படின்னா நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள். இந்த எதிர்ப்புகளையும் மீறி இவர் என்ன பண்றாரு, அவரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த பெண்மணியை படிக்க வைக்கிறாங்க. கடைசியில அவங்க போய் பட்டம் பெறுகிறார்கள். ஆனால் பட்டம் பெறுகின்ற அந்த, அதாவது அந்த 5 வருட படிப்போ 4 வருட படிப்போ, அந்த படிப்பு படிக்கும் பொழுது அவர்களுக்கு டியூபர்குலோசிஸ் வந்துருது. இவங்க பட்டம் பெற்று இந்தியா வர்றாங்க, வந்து 1 வருடம் கூட இல்ல. ஆனா அவர் சரீரம் விட்டுடுறாங்க. ஆனாலும் அங்க என்ன பார்க்கப்படுகிறதுனா, அதற்கப்புறம் நிறைய இந்திய பெண்மணிகள் டாக்டர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ இந்த போராட்டம், இது நான் வந்து எடுத்துட்டேன். இந்த போராட்டத்தின் முடிவு என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் சந்தித்தே தீருவேன் அப்படிங்கிறதுல, அங்க வேணா கிளைமாக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம், 1 வருடத்துல அவங்க இறந்ததுன்னு. ஆனால் 99% அது வெற்றியாக முடியும். அந்த வெற்றியானது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் முடியும். இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் சிஸ்டர். ம். இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சி கேஸ், பொள்ளாச்சியில நிறைய பெண்கள் ஆம், இது பாலியல் வன்முறை கொடுமைக்கு ஆளானாங்க. அவர்கள் வந்து இதை வெளியே சொன்னா என்ன ஆகுமோன்ற அவமானத்தினால அதை சொல்லல. அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கப்படும் பொழுது நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்தது. அதுபோல சின்னதாக பெரியதாக நாடு முழுவதும் வன்முறை, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை எதிர்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு தேக உணர்வு. பாருங்க, நல்லா இப்ப இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியா பாருங்களேன். இந்த சமுதாயம் இப்படி, இந்த நான் என்னுடைய நிலை என்னவாகும்? அப்ப இந்த இந்த சாய்ஸ், அப்ப ஓகே, யாரு வேணா என்ன வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கட்டும், இந்த கொடுமைக்குள்ள நான் இருப்பேனே தவிர இதை எதிர்த்து போராடுறதுனால எனக்கு அவமானம், அதை நான் சந்திக்கிறதற்கு ரெடியா இல்லை. அதுதானே மேலும் மேலும் இந்த உலகத்துல மாபெரும் ஒரு அதர்மத்தை உருவாக்குது. சிஸ்டர், இதுக்கு பயம் ஒரு காரணமா இருந்திருக்கலாம்ல. அவங்களுடைய சூழ்நிலை பயத்திலையும், மிரட்டல் பயத்திலோட அவங்க ம். பண்ணியிருக்காங்க. ஆமா. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒண்ணு, நமக்குள்ளே இந்த பகுத்தறியும் சக்தி இருக்குது, எதிர்கொள்ளும் சக்தி இருக்குது அப்படின்னா, நான் எடுத்து வைக்கின்ற அடி சரியாக இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பாக எனக்கு வெற்றியை தேடித் தரும்ன்ற தைரியம் இல்லை. அதற்கப்புறம் இந்த சமுதாயத்தினுடைய விஷயங்கள், சமுதாயத்தினுடைய பார்வை என் மேல எப்படி போகும்? ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ், விடுங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸை கூட நம்ம விட்டுறலாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமனார் மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கணவர் செய்யறது மனைவிக்கு மனைவிக்கு இழைக்கின்ற ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு கொடுமை, இல்லைன்னா ஏதோ ஒரு அவமரியாதைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப இந்திய சமுதாயத்துல இதெல்லாம் ரொம்பவே சகஜம். கணவர் மனைவி மேல ஏதோ ஒரு அவமதிப்பு, சின்னதா இருக்கலாம் பெரியதா இருக்கலாம், ஆனா இதை வந்து குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு நல்லாவே, வளர்ந்த குழந்தைகள்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தன்னுடைய தந்தை கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஏன்பா இப்படி பேசுற அம்மாவை, என்னன்னு கேட்டா அவங்க இது ரெண்டும் அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் திங். அது எப்படி? முக் இத நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ இல்ல அந்த பெண்ணுக்கோ தந்தை மீது ஏதோ ஒரு டிபெண்டன்சி, ஏதோ ஒரு பயாஸ்டு ஃபீலிங், இல்லைன்னா கேட்காம இருப்பாங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்ல? இப்ப நம்ம வீட்ல ஒருத்தர் தவறு செய்கின்றார்,
இன்னொருத்தர் வீட்ல இருக்கிறவங்க வந்து நம்மளை கேக்குறாங்க. நம்ம வீட்ல தவறு செய்யறவங்கள நம்ம நம்ம வந்து தட்டி கேட்கறது கிடையாது. அது நம்மளுடைய கணவராக இருந்தாலோ, இல்ல நம்மளுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலோ, இல்ல நம்மளுடைய தாய் தந்தையா இருந்தாரோ, பக்கத்து நெய்பரே வந்து இப்படி உங்க அப்பா செய்றாங்க, உங்க அம்மா செய்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? முக்கால்வாசி ஒன்னும் அமைதியா இருந்துரும், இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? எதிர்க்கிறோமா? நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்யும் பொழுது எதிர்க்கிறோமா? எதிர்க்கிறது இல்லையா? எப்படி நான் எங்க அப்பாவை வந்து இந்த விஷயத்த கண்டிக்க முடியும்? எப்படி நான் எங்க அம்மாவையே பத்தி சொல்ல முடியும்? நீ யார் எங்க அம்மாவை சொல்றதுக்கு? நீ யார் எங்க அப்பாவை சொல்றதுக்கு? இப்படி எல்லாம் நடக்குதா, நடக்கிறது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? சின்ன சின்ன நடக்கிறது ஆ, அப்ப இப்ப இந்த ஒரு அநியாயத்திற்கு நாம குரல் கொடுக்கல அப்படிங்கறதுல என்ன ஒரு விஷயம் வந்துருது அப்படின்னா, இந்த தேக உணர்வின் அடிப்படையில தான் எல்லைக்குட்பட்டதுல வந்துடுறோம். எல்லைக்குட்பட்டதுலன்னு புரியுதுங்களா? நான் ஆத்மா அப்படின்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் ஆத்மான்னு வந்த உடனே என்னுடைய பார்வை சமமான பார்வையாயிடுது. நான் நான் இந்த தேகத்தை சார்ந்தவன். இந்த தேகத்தை கூட, அதாவது தேகம்னு வந்தாச்சுன்னா என்னுடையவர்னு வந்துருது. என்னுடைய குடும்பம், எனது பதவி, என்னுடைய பொருள், எனது தகுதி, அப்படி எல்லாமே எனதுல வந்துருது. அதெல்லாம் வந்து விதின் லிமிட்டட் ஆயிடுது. அந்த லிமிட்டட்னஸ்ல வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளால ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியாது. ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாரோ வந்து ஒரு தவறான பழக்கத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தவறான பழக்கத்துல ஈடுபடுறவங்க அந்த வீட்டினுடைய பிரெட் ஏர்னர், அதாவது அவங்க சம்பாதிச்சு கொடுத்தாதான் பொழப்பு நடக்கும். அப்ப அந்த தவறை நம்ம நின்னு தட்டி கேட்க முடியுதா? இப்ப நம்ம தவற தட்டி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம மேல வந்து அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. நீ யார் என்ன கேக்குறதுக்கு? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. பேச வந்தா ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இப்போ உங்களால அவங்கள நீங்க செய்யறது தவறுன்னு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வீட்ல எல்லாம் இருக்குதா? சமுதாயத்துல இருக்கிறதா? இருக்குதா இல்லையா? என்ன அதெல்லாம் நினைக்கிறீங்க? இருக்குதுங்க மேடம். இருக்குங்க சிஸ்டர். ம். இருக்கு. ம். இப்ப இந்த விஷயத்தை எப்படி நம்ம எதிர்கொள்றது? இப்ப பாருங்க. நம்ம வீட்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம சொந்தம், ரொம்ப நியர், ரொம்ப நியர் அண்ட் டியர். இப்ப அவங்க வள்ளுன்னு விழறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தவறை திருத்துவதற்காக நாம முற்படலைன்னா யார் முற்படுவா சொல்லுங்க? அப்ப அவர்களினுடைய பிஹேவியரான ஒரு கோவமோ ஒரு ஆக்ரோஷமோ நம்மளை தடுக்குது அப்படின்னா இது யாருடைய பலகீனம்? இது யாருடைய பலகீனம்? நம்மளுடைய பலகீனம் தான். நம்மளுடைய பலகீனம். இப்ப இந்த பலகீனத்தை எதிர்கொள்வதற்கு முக்கியமா என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆத்ம சக்தி அதிகமா இருக்கணும். ம். இப்ப நான் இத எந்த ஒரு பார்வையில பாக்குறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப இதை நான் சொல்வதன் மூலமாக என் மேலேயே கோவப்படுறாங்க. இப்ப இந்த கோவத்தை என்னால எதிர்கொள்ள முடியல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா, இப்ப இந்த கோவத்தை நான் எதிர்கொள்வதற்கு நான் அந்த ஆத்மா மீது எவ்வளவு சுபபாவனை வச்சிருக்கிறேன், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன். இப்ப என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா என் மேல கோவப்படுவேன். இப்ப நான் போய் இப்ப என்னால ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேல நிறைய அன்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் போய் என்ன சொல்லுவேன்? அப்பா, எனக்கு நல்லா புரியுது. நான் இதை சொன்னா உனக்கு கோவம் வரும். ஆனா இதை நான் சொல்லாம விட்டேன்னா அப்ப அப்ப நான் இங்க இருந்து நான் என்ன உனக்கு நன்மை செஞ்சேன் அப்படின்னு என் மனசாட்சி உறுத்தும். எனக்கு உறுத்துது. இப்ப என்னோட பலகீனத்தினால தானே நான் உன்னை கேட்காம இருக்கிறேன். நீ கோவப்படுற, அந்த கோவத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியல.
ஆனா நான் உன்கிட்ட கேட்கலன்னா உனக்கு யார் சொல்லுவா? உன் மேல நான் வச்சிருக்கிற அதீத அன்புனால தானே இதை சொல்றேன். நீ ஏன் என் மேல கோவப்படுற? இப்படி கேட்க முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? கேட்கலாம் மேடம். முடியும்ல. முடியும். உண்மையிலேயே அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுவது போல ஒரு விஷயத்தை செய்தால்தான் அவர்களால அதை ஏத்துக்க முடியாது. அந்த இடத்துல எனக்கு அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடோடு சேர்த்து அவர்களினுடைய பிஹேவியரை நான் எதிர்கொள்ளணும். அதாவது ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். லவ் அண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு இருக்கின்ற இடத்துல அதே நேரத்துல விதிபூர்வமாகவும் இருக்கணும். லைட் அண்ட் மைட். அன்பாகவும் இருக்கணும், லைட்னஸும் இருக்கணும், அதே மாதிரி பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், சக்தியாகவும் இருக்கணும். அன்பு அப்படிங்கும் பொழுது அன்பே ஒரு சக்தி தான். ஆனால் அந்த அன்பு அவர்களை கெடுத்துடக்கூடாது. அப்ப அந்த அன்போடு சேர்ந்து எது சரியோ அதற்கான சக்தியோடு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அது கண்டிப்பா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும். நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு சுகர் இருக்கும், அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க, நல்ல எண்ணெய் பதார்த்தத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. என்னன்னு கேட்டா கை கைய பண்டம் மேல வச்சு வாய் வரை கொண்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல எப்படி நம்மளை தடுக்கிறது? அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்றது? இதற்கு பேர் அன்பா? இதற்கு பேர் அன்பா? சொல்லுங்க. என்ன அது நினைக்கிறீங்க? ம். அது இல்லை மேடம். ம். அப்ப அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வரும், வரட்டுமே. நம்ம சொல்லலாம், இப்ப சாப்பிடாத, நாளைக்கு காலையில கூட சாப்பிடு, தூங்குறதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டா உனக்கு சேராது. இல்ல அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்ட பிறகு கூட சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் சாப்பிட்டு சரி சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்டப்ப சொன்னா யாருனாலும் கஷ்டமா இருக்கும். உடனே அதை ஆசையா சாப்பிட போகும் பொழுது நிறுத்தணும்னா கஷ்டமா இருக்கும். சரி சாப்பிட விட்டுறலாம், அதுக்கப்புறம் சொல்லலாம்ல. சொல்லலாம் மேடம். ஆனா எத்தனை பேர் இதை செய்றோம்? இது அது சின்ன விஷயம் தானே. ஆமாங்க மேடம், சின்ன விஷயம்தான். அதை புரிஞ்சு அன்பை நீங்க சொன்ன மாதிரி ம். அன்பாக சரி பண்ண முடியுமே ஒழிய கொஞ்சம் அகராதியாவோ அரட்டியோ பயமுறுத்தியோ செய்ய முடியாது மேடம். ம். அது அப்படி செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குமா இருக்காதா? அப்ப இருக்கும். ஆ, அப்ப ஒண்ணு அவங்களுடைய பிஹேவியர், இன்னொன்னு என்னுடைய பிஹேவியரும் தானே. ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை நம்ம சரி பண்ணுவதற்காகத்தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதற்கு மேல அவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க. இப்ப நமக்கு என்ன தோணுது? நல்லது செஞ்சா கூட எப்படி பேசுறான் பாரு, இவனுக்கு யார் சொல்லுவான் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குரல். அதனால நம்ம நல்லது சொல்றதை விட்டுடுறோம். அப்படி நிறைய பின்க தங்கி போயிருதுங்க மேடம். ஆ, அப்ப இது உண்மையிலேயே என்னையும் நான் எதிர்கொள்கிறேன் இல்லையா? எனக்குள்ளேயும் இந்த வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ்? அந்த கோபத்தை எதிர்கொள்வதற்கான சக்தி எனக்கு இல்ல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இந்த குறள் படி நம்ம நடக்கணும்னா நிறைய எதிர்கொள்ளும் சக்தி வேணும். பாருங்க, ரெண்டு ரெண்டு பக்கமும் வாழ் மாதிரி. ஸ்- அதாவது நம்ம நல்லது செய்யணும், அதுவும் யாருக்கு நல்லது செய்யணும்? நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கே நல்லது செய்யணும். எவ்வளோ கஷ்டம் இல்ல? நிறைய நேரங்கள்ல என்ன செஞ்சிடுறோம்? புறக்கணிச்சிடுறோம், விட்டு விலகி போயிடுறோம். என்னமோ பண்ணி தொலை. எத்தனை தடவை அப்படி பண்ணிட்டு விட்டுடுறோம்ல, புறக்கணிச்சிடுறோம்ல, விலகி போயிடுறோம்ல. ஆமாம் மேடம். ம். ஸோ இப்படி எதிர்கொள்ளும் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆழமானது. இந்த எதிர்கொள்ளும் சக்தி, இந்த மாதிரி சூழ்நிலைகள் சரியாக வெளிப்பட வேண்டும் என்றால் எல்லார் மீதும் நமக்கு நிறைய அன்பு வேணும். எனக்கு நல்லா தெரியும், இது நீ இப்படியே போயிட்டு இருந்தன்னா ரொம்ப கஷ்டம் உனக்கு, வேணாம். ரொம்ப அசிடிட்டி வரும் அவங்களுக்கு. காலையில எழுந்து வெறும் வயித்துல காஃபி குடிப்பாங்க. காலையில எழுந்து அந்த வெறும் வயித்துல காஃபி குடிச்சாதான் அவங்களுக்கு நாளே ஆரம்பிக்கும்.
சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியெல்லாம் கோவம் வருது? நான் என்ன தண்ணி அடிக்கிறேன்னா, சிகரெட் பிடிக்கிறேன்னா என்ன கெட்ட பழக்கம்? காலையில இருந்து ஒரு காஃபி ஏது ஏன் என்ன பாடாப்படுத்துற? ஆனா அவங்களுக்கு அசிடிட்டி வருது, நமக்கு நல்லா தெரியுது. அவங்க அசிடிட்டியும் மீறி இந்த ஆசை, காஃபி குடிக்கணும்னு ஆசை. ஆனாலும் எப்படி சொல்லாம இருக்கிறது? சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? சோ இந்த அன்பு கண்டிப்பா அவங்கள மாத்தும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள். இதுல இன்னொரு விஷயம், ஒரு தவறு செய்றோம். என்ன அப்படின்னா, அவங்க தவறான பழக்க வழக்கங்கள்னாலேயோ தவறான விஷயங்கள்னாலேயோ அவங்க உடல் பாதிப்படையும் பொழுது, அவர்கள் அந்த வருத்தத்துல அந்த கஷ்டத்துல இருக்கும் பொழுது அப்போ போய் சொல்லி காட்டுவாங்க. எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டியா? பாருங்க, இந்த எல்லா சக்திகளுக்கும் பின்னாடி ஒரு சுப பாவனை இருக்கணும். அந்த சுப பாவனை அப்படிங்கிறது அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. எந்த ஒரு நேரத்திலையும் நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது. யார் ஏற்கனவே விழுந்து கிடக்குறாங்களோ அவங்க செய்த தவறை அந்த நேரத்துல சுட்டி காட்டுறதுங்கிறது எதற்கு சமம்னா, விழுந்து கிடக்கிறவங்கள இன்னொரு உத கொடுக்கறதற்கு சமம். புரியுதுங்களா? அந்த நேர புரியுது. அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா, நம்ம சொல்றது சரியானதாகவே இருந்தாலும் அவர்களால நம்ம சொல்றதை கேட்கவே முடியாது. அதற்கு சக்தியே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்கள தூக்கி விடணும். ம், காயம் காயம் பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? அந்த புண்ணை கழுவி விட்டு, அந்த எதுவும் செப்டிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஏதாவது ஆன்டிபயாட்டிக் பவுடர் எல்லாம் போட்டு, என்ன வலிக்குதா ஏதான்னு கேட்டு, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா, ஆஸ்வாசப்படுத்திக்கிறியா, பதட்டம் போச்சா, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே கேட்போம். எங்க போய் விழுந்த, என்ன பண்ண, என்ன தப்பு செஞ்ச அப்படிங்கறத அவங்க ஆசுவாசப்பட்ட பிறகு தானே கேட்கணும். அதுவும் கூட எந்த அடிப்படையில கேட்கணும்? இன்னொரு முறை இந்த மாதிரி தவறு ஆயிடக்கூடாது, கவனமா இருந்துக்கோ அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தானே கேட்கணும். அங்க ஏதோ குற்றம் செஞ்சது போல குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டி கேட்டோம்னா, பாருங்க, இந்த எல்லா சக்திகளும் ஒன்று ஒன்னொன்றோடு பிணையப்பட்டது. ஒருத்தருடைய காரியம், ஒருத்தருடைய பிஹேவியர் எப்படி இருந்தாலும் அதை நம்ம சகிச்சுக்கணும். அந்த சகிப்புத்தன்மை இல்லாம அவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியாது. அந்த சகிப்புத்தன்மைக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு. எல்லாத்துக்குமே ஆதாரம் அன்பு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆதாரம் அன்பு. சோ இப்படி எதிர்கொள்ளும் சக்தி ஒரு ஆழத்துல, நேத்து சிஸ்டர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எதிர்கொள்ளும் சக்திக்கு. இந்த சில இடங்கள்ல நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல நம்ம நோ சொல்லாம இருக்கிறோம். சில இடங்கள்ல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடங்கள்ல நம்ம மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம். இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? எதிர்கொள்ள வேண்டும். அதை நமக்குள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? புரியுதுங்க மேடம். ம், ஓகே. அப்புறம் பாருங்க, இந்த சக்திகள் நமக்குள்ள நாள் முழுவதும் இந்த சக்திகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு அடிப்படை நாம யாரு, நம்ம யாருடைய குழந்தை, யாருடைய நினைவுல நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யணும், ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது எந்த உணர்வோட செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு கதை. ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல நிறைய தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் போற ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் ஒரு தொழிலாளி கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பார்த்தா தெரியல, செங்கல் சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு தொழிலாளி கிட்ட கேக்குறாரு, என்ன, நம்ம பொழப்புக்காகத்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இதை சுமந்தாதானே சம்பளம் கிடைக்கும், அப்பதானே வீட்டுல கூழு கஞ்சி சாப்பிட முடியும் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இறைவனின் கோயில் கட்டுவதற்கான ஒரு அரும் பணியினை நான் செய்து கொண்டிருக்கிறேன். காரியம் ஒண்ணுதான். என்னது? காரியம் ஒண்ணுதான். உணர்வு எப்படி இருக்குது?
உணர்வு எப்படி இருக்குது? நோக்கம் எப்படி இருக்குது? 3 விதமாக இருக்குது. அதுபோல இப்பொழுது நாம எந்த யுகத்துல இருக்கிறோம் அப்படின்னா, சங்கம யுகத்துல இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் அந்த காரியத்திற்கு பின்னாடி ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும். அப்ப எப்படி ஒரு சாதாரண விஷயத்த கூட உயர்ந்த நோக்கமாக மாற்றிக்கொள்வது? எப்பயுமே நாங்க கொடுக்கிற ஒரு உதாரணம், இப்ப நாம சமைக்கிறோம். கோயிலுக்கு நம்ம பிரசாதமா அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அதே சமையல், அதே உணவு பிரசாதமாகுது. இது இறைவனுக்காக நான் செய்றேன் அப்படிங்கும் பொழுது அது பிரசாதமாகுது. அது போலதான் இப்ப நான் ஒரு ஆத்மா, இந்த குடும்பத்தை நான் பார்த்து கொள்ளும் ஒரு சேவாதாரி. சேவாதாரின்னா என்ன அர்த்தம்? சேவாதாரின்னா என்ன அர்த்தம்? சேவை செய்யக்கூடியவர்கள். சேவை செய்யக்கூடியவர்கள். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சேவை செய்வதுன்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கடமை, தன்னுடைய கடமையை செய்யறோம். ம், ஓகே. இப்ப பாருங்க, நாம இந்த தருணத்துல நான் ஆத்மான்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவின் குழந்தை, இப்பொழுது எனக்குள்ளே எல்லா சக்திகளையும் வளர்த்து கொண்டு இதுவரை 63 ஜென்மமாக செய்த பாவ கணக்க நான் இப்ப செட்டில் பண்றேன், புண்ணிய கணக்கை எனக்குள்ள வளர்த்துக்கிறேன். அப்ப இந்த ஒரு லட்சியம், இந்த ஒரு நோக்கம் என்னுடைய மனதுல எப்பயுமே இருக்கணும். மனக்கண்ணுல இதுதான் முக்கியமா எனக்கு தெரியணும். அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கண்டிப்பாக என்னுடைய கடமையை செய்யணும். அப்ப அந்த நேரத்துல கடமையை செய்யும் பொழுதே பற்றிலிருந்து விடுபடுவது அப்படின்னா, அவர்களையும் ஆத்மாவாக பார்ப்பது. இந்த சங்கம யுகத்துல, இந்த பிறவியில இவர்கள் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள், இவர்களுக்கு நான் சேவை செய்றேன். அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ரொம்ப நல்லா சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, சொல்றீங்க இன்னைக்கு இதெல்லாம் மெனு, நீங்க வந்து சாப்பிட்டுருங்க அப்படின்னு வெளியில போன கணவன் கிட்ட சொல்றீங்க. இப்போ அவரு வந்து வேற எங்கேயோ போறாரு, ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால ஏதோ ஒரு நண்பர் வீட்ல சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு சொல்லவும் இல்லை, வீட்டுக்கு வர்றாரு, இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த அம்மா சும்மா விடுவாங்களா? விடுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? உனக்கா தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமைச்சு இவ்வளவு தூரம் ம், வேலை கொடுத்து உனக்கா செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க ஏன் ம், சாப்பிடாம திட்டுவீங்க, ஏன் அங்க ம். போய் சாப்பிட்டீங்கன்னு திட்டுவாங்க. திட்டுவாங்கல்ல. அப்ப இங்க நான் எனதுன்ற உணர்வு வருதா வரலையா? வருங்க. கைதகர். ஆ, இப்ப இந்த ஆன்மீக பாடம் நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த ஆன்மீக பாடத்தின் ஆதாரத்துல இதே விஷயத்தை எப்படி நீங்க பாப்பீங்க? இப்போ சொல்லுங்க, எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் தானே. இதை எப்படி பார்க்கலாம் இதே விஷயத்த? அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த வீட்டு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதனால சாப்பிட்டுட்டாரு. ம், அதை அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ம். அப்ப என்ன சொல்லலாம் உதாரணத்துக்கு? ஓகேங்க, இனிமே இந்த ஒரு சூழ்நிலை வந்தா முதவே கொஞ்சம் சொல்லிடுங்க, நம்ம எல்லாரும் சமைச்சு வச்சிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுக்கு கோவப்பட்டு அதுக்கு ஆடி ஒரு பெரிய தாண்டவம்லாம் ஆட வேண்டியது இல்லைல்ல. அப்ப அந்த ஆமா. இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க வந்து நான் வந்து இந்த குக்கிங் பண்றேன் அப்படின்னா ஒரு சேவையாக நினைச்சு கருதி தான் பண்றேன். அங்க நான் இப்ப என்ன நினைச்சாங்களா? ஏன் இத்தனை ஆசையா செஞ்சிருக்கேனேன்னு என்ன நினைச்சாங்களா? அப்ப என்ன புறக்கணிச்சிருக்கிறாங்க? என்னை விட என்ன அங்க அப்படி நல்லதா கிடைக்குது, ஏதேதோ எண்ணங்கள் வரும். இப்ப நான் எனதுன்ற அந்த வட்டத்துக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய வீணான எண்ணங்கள் வரும். ஆனா நான் ஒரு சேவாதாரியாக இருந்து ஒரு காரியம் செஞ்சேன்னா, அந்த இடத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆத்மாவாகிய நான் எனக்குள்ளே இருக்கின்ற சக்திகளையும் குணங்களையும் தான் வெளிப்படுத்தணும். இப்ப பிரம்மா குமாரிகளாகிய நாங்கள்
ஒன்றும் தனிப்பட்டவர்கள்லாம் கிடையாது. எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயங்கள் நம்ம வீட்லயும் நடக்கும். ஆனா நாங்க அதை பார்க்கின்ற பார்வை எப்படி, கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓ, இது ஒரு டெஸ்ட் பேப்பர். இது என்னது? ஒரு டெஸ்ட் பேப்பர். டெஸ்ட் பேப்பர்னா புரியுது இல்லைங்களா? சோதனை தாள். டெஸ்ட் பேப்பர்னா எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது மேடம். சரி. ம். இப்ப நான் ஆ, இப்ப நான் யாரு? எந்த சூழ்நிலையிலையும் ஆத்மாவாகிய நான் எனக்குள்ளே இருக்கின்ற நல்ல குணங்கள் மற்றும் சக்திகளை தான் வெளிப்படுத்தணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுதானே நம்மளுடைய லட்சியம். எல்லாருக்கும் இந்த லட்சியம் புரிபடுதா? இந்த லட்சியம் உங்க எல்லாருக்குமே நல்லா விளங்குதா? நம்ம விளங்குது. இந்த ராஜயோக தியானம் படிக்கிறோம் இல்லையா? இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு ஒரு லட்சியம் நம்ம செட் பண்றோம். என்ன லட்சியம்? நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் ஆத்ம உணர்வுல வருவது என்றால் நான் என்னை ஆத்மாவாகிய என்னதான் வெளிப்படுத்தணும், ஆத்ம குணங்களை தான் வெளிப்படுத்தணும். ஆத்மாவினுடைய குணம் என்னது? சாந்தி, அன்பு, தூய்மை தானே. மேடம். ஆத்மாவினுடைய குணம் என்ன? எனக்கு கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாமா? அது இல்லை மேடம். அதெல்லாம் இல்ல. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும், ஓ, இந்த சூழ்நிலையே அப்படிதான் இருந்தது, அதனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, கர்ம விதியின் ஆதாரத்துல அதனுடைய விளைவுகள் எனக்கு வருமா வராதா? என்ன நினைக்கிறீங்க? வரும் மேடம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்கிட்ட இருந்து என்ன அதிர்வலைகள் வருது, அதனுடைய ஆதாரத்துல தான் கர்ம கணக்கு உருவாகுது. இது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா இல்லையா? மேடம். அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால என்னுடைய கோபம் நியாயமானது அப்படின்னா என்ன ஆகும்? கோவத்தின் அதிர்வலைகள் என்கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சுல்ல. அப்ப அந்த வைப்ரேஷன் இந்த வாயு மண்டலத்துல கலக்குது. நேத்து ஆமா. சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒத்துழைக்கும் சக்தியை பத்தி சொல்லும் பொழுது. இந்த உலகத்துல இப்போ ஒரு ரொம்ப பேட் வைப்ரேஷன், அதுக்கு என்ன சொல்லுவோம், தமோ பிரதான வைப்ரேஷன் இருக்குதே. இந்த வைப்ரேஷனுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? நானுன்னா நம்ம எல்லாருமே, ஒவ்வொருத்தரும். ஆமா. எல்லாரும் சொல்லுங்க கொஞ்சம். இந்த உலகத்துல ஒரு வாயு மண்டலம் நிலவுதில்ல, அதுல ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். நேத்து சிஸ்டர் சொன்னாங்க. அந்த நம்ம எல்லாரோட வைப்ரேஷனாலதான் கலியுகமே உருவாகி இருக்கிறது. வெரி குட். மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான் மேடம். ம். வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறீங்க. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இன்றைக்கு இந்த ஒரு அட்மாஸ்பியரை யா அட்மாஸ்பியர் யாரால உருவானுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். பாருங்க, இன்னைக்கு ஒரு டெரரிஸ்ட் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க உதாரணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 மிலிட்ரி மேன், மிலிட்ரி பீப்புளை அந்த ஒரு கேம்பை தகர்த்துடுறாங்க. நடக்குதுல்ல, நிறைய நடக்குதுல்ல. எத்தனையோ ஆம், வீரர்கள் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறாங்க. இப்ப அப்படி உயிரிழந்த ஒருத்தர் நமக்கு ரொம்ப சொந்தமானவர். இப்ப நீங்க உங்க மனசை அப்படியே, மனசுக்குள்ள எழுகின்ற எண்ணங்களை அப்படியே கொஞ்சம் டிட்டாச்சா இருந்து கவனிங்க. என்னெல்லாம் எண்ணம் வரலாம்? என்னெல்லாம் எண்ணம் வரலாம்? கொஞ்சம் அந்த அந்த சூழ்நிலையில உங்களை உங்களை எடுத்துட்டு போயிட்டு அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அந்த டெரரிஸ்ட நம்ம நம்ம அஹ், புகழ்வோமா, இகழ்வோமா, இல்ல பேசாம இருப்போமா? என்னெல்லாம் யோசிப்போம் அந்த டெரரிஸ்ட் பத்தி? டெரரிஸ்ட் விளங்கா போயிடணும், கை ம். கால் முடங்கிடணும், அவன் ம். அது சீக்கிரம் இறந்து போயிடணும் அப்படின்னு அவனை என்னென்ன வார்த்தைகள்ல திட்ட முடியுமோ அவ்வளவு வார்த்தைகள்ல திட்டுவோம் மனசுக்குள்ளையாது. திட்டுவோம்ல. இப்ப இந்த திட்டல்னால டெரரிஸ்டோட நிலை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்ம பரப்புறோம், அவனுக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும், அவனுடைய இன்னும் ஆத்ம சக்தி குறையும். இறங்கும். இன்னும் மிருக குணம், அசுர குணம் ஆகும். கரெக்டா இல்லையா?
ஒருத்தர் ஆமாம். மிருகமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அவங்கள பத்தி இப்படி நினைக்கிறோம். அந்த மிருக குணம் என்ன ஆகும்? அசுர குணமாகத்தானே ஆகும். ஆமா. அப்ப தீமையை பார்க்கும் பொழுது அந்த தீமையை நாம இன்னமும் நெகட்டிவ் வைப்ரேஷனால நிரப்பணும் அப்படின்னா தீமை பெருகுமா குறையுமா? பெருகும் மேடம். பாருங்க, இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தீமையை பார்த்து தீமையை எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல என்கிட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடாது. இப்ப இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தீமையை பார்த்து தீமையை நாம எதிர்கொள்வது என்றால் வன்முறையை கையாளுவது, வன்முறையை கையில் எடுப்பது, எண்ணங்கள்ல அவர்கள் மீது அவர்களை தூற்றுவது, அவர்கள் மேல பயங்கரமா கோபம் பெருக்கெடுத்து வருவது, அந்த கோவத்தோட போய் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது. இததான் தீமையை அழிப்பதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படித்தானே தீமையை அழித்து அழித்து இப்ப மொத்தமே தீமையா இருக்கு இந்த உலகம். ஆமா மேடம். அஹ்? இப்ப புரியுதுங்களா? நம்ம சூரனை வதம் செய்தார் முருகர். ஆ, ஆ. மகிஷா மகேஷ் என்கின்ற ஒரு அசுரனை வதம் செய்தார் மகிஷாசுர மர்தினி. இப்ப புரியுதா? அப்ப அவங்க தீமையை அழிச்சிருப்பாங்க. இப்ப வெளியில இருக்கிற ஒரு வில்லனை அழிச்சிருந்தா உண்மையிலேயே அது அவர்கள் சொன்னது எல்லாமே உள்ளே இருக்கின்ற அசுரனை. வெளியில சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் எனக்குள்ளே எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் வரக்கூடாது. என்னுடைய சக்திசாலியான மனநிலை மூலமாக வெளியிருக்கின்ற தீமையை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு வேணும். ஒரு பாரதியினுடைய பாடல் ஒண்ணு இருக்குது. பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான். அதிலேயே ஒரு 1 2 லைன் வரும். தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய், நன்னெஞ்சே சிந்தையில் போற்றிடுவாய். அன்னை பராசக்தி அவ்வுருவாயினள் அவளை கும்பிடுவோம். பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய். இப்ப புரியுதுங்களா? நம்ம இந்த இத்தனை சக்திகளை பத்தி பேசினோமே, அந்த சக்திகளுக்கு பின்னாடி அந்த பவர்ஃபுல் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன்ல என்ன இருக்குதுன்னா அன்பின் சக்தியும் தைரியத்தின் சக்தியும் சத்தியத்தின் சக்தியும் இருக்குது. இதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு பகையை வெல்ல வேண்டும் என்றாலும் கூட அன்பு, சத்தியம், இந்த ரெண்டின் சக்தியும் வேணும். என்ன நினைக்கிறீங்க? பிரம்ம பாபாவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். என்ன அப்படின்னா, பாருங்க, எகிப்தினுடைய ஆரம்பத்துல சிவபாபா இவருடைய உடல்ல அவதரித்து இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எகிப்தியுடைய ஆரம்பத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பிரம்ம பாபாவை பார்க்கும் பொழுது பிரம்ம பாபா மறைந்து கிருஷ்ணர் தெரியறாங்க. இப்படி நிறைய பேரு இந்த காட்சிகளின் காரணமாக கவரப்பட்டு வராங்க. இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இங்க ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குது, ஒரு தெய்வீக விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அப்ப ஞானம் ஆரம்பிக்குது. வராங்க, வந்த உடனே அவர்களுக்கு சாட்சாத்காரங்கள் கிடைக்குது, ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது. அப்ப எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்கல்ல, வருவாங்கல்ல, இங்க ஏதோ ஒண்ணு வித்தியாசமா ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிக்குது. ஞானம் சிவபாபா சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரம்மா பாபாவுக்கு. சோ என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சொல்றாரு, காமம் மிகப்பெரிய விகாரம், தலையாய விகாரம். இப்ப இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க?
ஓ, காம் மகாசத்ரு பகவத்கீதையில கூட சொல்லப்பட்டிருக்கிறது. விகாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் விகாரம், 5 விகாரங்கள்ல முதல் வரிசையில இருக்கிறதே காம விகாரம். அப்ப நான் அதுல ஈடுபடக்கூடாது. இதனால பெரிய புரட்சி நடக்குது. அந்த ஊர்ல பெரிய புரட்சி நடக்குது. இப்ப அந்த புரட்சியில என்ன பண்றாங்க? அந்த சமுதாயத்தை சார்ந்த சில பேரு ஒரு ஆள் வச்சு பிரம்ம பாபாவையே தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சீக்கிய மதத்தை சார்ந்த ஒருத்தர், அவருக்கு குலத்தொழிலே கொலை செய்யறது தான் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு 6 அடிக்கு மேல உயரம், ஆஜானுபாகுவான ஒரு உடல் தேகம். அவர்கிட்ட சொல்றாங்க, போய் அவரை கொன்னுட்டு வந்துரு அப்படின்னு. இவனும் நல்லா பட்டை தீட்டிய ஒரு குருவாள், குருவாளை இடுப்புல சொருகிட்டு வரான். இப்ப பிரம்மா பாபா அவரோட அறையில உக்காந்துட்டு தியானத்துல இருக்கிறார். ம் அவர் இறைவனை நினைத்து அந்த தியானத்துல உட்கார்ந்துருக்கிறார். இப்ப இவர் கதவை திறந்துட்டு உள்ள வராரு. அப்ப அவரு உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கும் இவருக்கும் ஒரு 10-15 அடின்னு வச்சுக்கோங்களேன். அவரு இங்க ராஜயோக தியானம் பாத்தீங்கன்னா கண்கள் திறந்த நிலையில தான் செய்வாங்க. இது ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்கள் திறந்த நிலையில் தான் இந்த ராஜயோக தியானம் செய்யணும். இப்ப பிரம்ம பாபா கண்கள் திறந்த நிலையில உட்கார்ந்திருக்கிறாரு. மனம் புத்தியின் மூலமாக சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அன்போடு நினைவு செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு வாயுமண்டலமாக இருக்கிறதுனா, அந்த அறையே ஒரு தெய்வீக தன்மையோடு நிறைஞ்சிருக்குது. இப்ப இந்த தெய்வீக தன்மையோடு நிறைஞ்ச அந்த அறையில இவர் கண் திறந்த நிலையில மனம் புத்தியை இறைவனிடம் ஒருமுகப்படுத்தி அன்போடு நினைவு செய்கிறார். இப்ப இந்த இந்த ஆள் வராரு. யார கொலை செய்வதற்காக நியமிச்சிருக்காங்களோ அவர் வராரு. இவர் வந்த உடனே பிரம்ம பாபா பாக்குறார். பார்த்து, வா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரு ஒவ்வொரு அடியை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங். பக்கத்துல வர்றாரு. அவரால அவர் கைய அந்த வாள்ல கொண்டுட்டு போக முடியல. ரொம்ப பக்கத்துல வர வர அப்படியே நெகிழ்ந்து அவரோட கால்ல விழுந்துறாரு. மனமெல்லாம் பதறி செஞ்சு என்ன பண்ணிடுறாரு? பிரம்ம பாபாவோட காலை தொட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறார். பிரம்ம பாபா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. நான் உங்களை கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆளு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழறாரு. அவருக்கு அந்த அறையில் நுழைஞ்சு பிரம்ம பாபா பக்கத்துல வரும் பொழுதே அவருக்கு என்ன சாட்சாத்காரம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் சீக்கிய மதத்தை சார்ந்தவர். அந்த சீக்கிய மதத்தினுடைய குருநானக்கினுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டது. புரியுதுங்களா வைப்ரேஷனோட மகத்துவம்? இப்படி பல விஷயங்கள் பிரம்ம பாபாவினுடைய வாழ்க்கையிலும் அம்மாவினுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அது எல்லாமே அவர்கள் ஆன்மீகத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ அடைந்ததன் மூலமாக நிகழ்ந்த நிகழ்வுகள். பெரிய புயல் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை அப்படியே பஞ்சு போல கடந்து போனாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நாளைக்கும் சில சம்பவங்களோடு இந்த ஒத்துழைக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த சக்திகளுக்கு ஆதாரமே நம்ம ஆத்மாவினுடைய தூய்மை, ஆத்மாவினுடைய வைப்ரேஷன். எப்பொழுது ஆத்மாவானது தூய்மையாகிக் கொண்டே போகிறதோ அந்த ஆத்மாவில் அன்பும் சக்தியும் சத்தியமும் நிறைந்திருக்கிறதோ அப்பொழுது நம்மள யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் ஒரு சின்ன கதை, அந்த கதையோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, முல்லா நசுருதீன் கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ முல்லா நசுருதீன் திருமணமாகுது. அவர் தன்னுடைய இளம் மனைவியோடு ஒரு நதியை கடக்க வேண்டி இருக்குது போல. அந்த நதியில கடப்பதற்காக ஒரு படகுல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த நதி ஒரு பாதி தூரம் வந்திருப்பாங்க. திடீர்னு அங்க அலைகள் கொஞ்சம் மேல கீழே அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் அலைகள் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்குது. படகு மேல கீழே அப்படியே ஆடுது. இப்ப முல்லா நசுருதீனோட மனைவி கொஞ்சம் பயமாயிடுது. உள்ள பயம் வருது மனதுக்குள்ள. அப்புறம் அவர்கிட்ட, தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க, இப்படி அலையெல்லாம் இப்படி மேல கீழே ஆடுதே, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. முல்லா நசுருதீன் என்ன பண்றாரு? அவரு இடுப்புல ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கிறாரு.
அதை வேகமா எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய கழுத்து பக்கத்துல, அதாவது கழுத்துக்கும் அந்த வா கத்திக்கும் நடுவுல ஒரு 2 mm தான் கேப்பு, அது பக்கத்துல கொண்டுட்டு வராங்க. இப்ப அந்த அம்மா அப்படியே சலனம் இல்லாம அப்படியே உட்கார்ந்து. இப்ப முல்லா நசுருதீன் கேக்குறாரு, என்னம்மா இவ்வளோ கொடூரமா நான் வந்து இந்த கத்தி எடுத்துட்டு உன் கழுத்து பக்கத்துல வந்தேன், நீ பாட்டுக்கு உக்காந்துருக்கிறியே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எவ்வளவு அன்பான கணவர். ஆயுதம் வேணா அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனா இந்த ஆயுதத்தை கொண்டு நீங்க எனக்கு இந்த தீமையை செய்வீங்கன்னு என்னால எப்படி நம்ப முடியும்? உங்க அன்பான அந்த அந்த குணமானது இதை எப்படி செய்ய வைக்கும்? அதனால எனக்கு இது பயமே வரல அப்படின்னாங்க. அதே முல்லா நசுருதீன் திரும்ப அவங்களுக்கு விளக்குறாங்க. அதாவது, நான் அல்லாவினுடைய குழந்தை, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அல்லாஹ் என்ன கரை சேர்ப்பாரு. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த அன்பு இருக்கிறதுனால எனக்கு பயம் ஏற்படல. புரியுதுங்களா? மனசுக்குள்ள ஒரு தைரியமும் சக்தியும் நம்பிக்கையும் வேணும் அப்படின்னா, நமக்கு வருகின்ற சூழ்நிலைகள் மேல நமக்கு பயம் ஏற்படக்கூடாது அப்படின்னா, ஒண்ணு சத்தியத்தின் சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும், ரெண்டாவது அன்பின் சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். சத்தியமும் அன்பும் உருவாகிய ஒட்டுமொத்த ஒரு உருவமாகத்தான் நமக்கு சிவபாபா கிடைச்சிருக்கிறார். அப்ப அவருடைய வழியை நாம சரியான முறையில் பின்பற்றி நாம நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது, நாம் நம் வாழ்க்கையில எதை பத்தியும் பயப்படவே வேண்டியதில்லை. நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சரியாகத்தான் இருக்கும், அது நன்மையை மட்டும்தான் தரும். புரியுதுங்களா? கதை புரிஞ்சுதா? புரியுது. ம். இந்த பக்கம் வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. எல்லாரும் கேக்குறீங்களா? ம். ம். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இப்படி சொல்றீங்களே சிஸ்டர், எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, எங்களால எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்விகளோ இல்ல உங்களுடைய அனுபவம் பகிர்தல் இருந்தா சொல்லலாம். பாருங்க, ரொம்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணத்தான் ஒரு விஷயத்தினுடைய தெளிவு வரும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ஓப்பனா கேட்கலாம். இதை வந்து ஒரு சொற்பொழிவு மாதிரி எடுத்துக்காதீங்க. ம். இந்துமதி சிஸ்டர் ஏதாவது சொல்லணுமா? சிஸ்டர், சொல்லுங்க. நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்றது நம்மளோட நம்ம ஆள் மனசுலயே அவங்களுக்கு நம்ம செய்யணும்ன்ற மனசாரதான் நமக்கு அவங்களுக்கு உதவி செய்வோம். ம் பண்றப்ப அவங்க அதை அன்பா எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸா நம்ம கிட்ட நல்லபடியா பழகிட்டே வருவாங்க. ம் அவங்களுக்கு நம்ம பண்றதுக்கு ரிப்ளை வந்து நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா வந்துட்டு திடீர்னு கோவப்பட்டு நம்மளோட அன்பை புரிஞ்சுக்காம ம் நம்ம மேல கோவப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம அமைதியாவே போயிடுறது. வேணும்னா கோவப்படுற மாதிரி நடிக்கலாம். ம் 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 கேட்கலாம் இல்லையா? ம் அதாவது சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம உதவி செய்கிறோம் என்றால் நம்ம உதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நாம ஒருத்தருக்கு உதவி செய்றோம், நிர்பந்தத்தினால செய்றோமா, இல்ல அந்த உதவி அவர்களுக்கு கண்டிப்பாக தேவையா, அந்த உதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா? இது கூட நம்ம நல்லா யோசிக்கணும். புரியுதுங்களா? ஒரு உதவியினால நமக்குள்ள கர்ம கணக்கு ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. பாருங்க, இப்ப நம்ம ஒரு மாபெரும் லட்சியத்தை நோக்கி முன்ன போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மாவுல நிறைய பாவ கர்மங்கள் இருக்கு, கர்ம கணக்கு வழக்குகள் இருக்குது. பிறப்பே அதனாலதான் கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள் மேலும் மேலும் கணக்கு வழக்கை ஏற்படுத்த கூடாது. அப்ப நான் உதவி செய்றேன் அப்படிங்கும் பொழுது இந்த 3 விஷயத்தை நீங்க தெளிவா யோசிக்கணும். இந்த உதவிக்கு தகுதியானவர்களா? இந்த உதவியினால அவர்கள் அதை வச்சு நல்லதை தான் அவங்க வாழ்க்கையில தேடிக்குவாங்களா? இந்த உதவி செய்யறதன் பின்னாடி நானும் ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறேனா? இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நீங்க இந்த எல்லா கேள்விகளிலிருந்தும் விடுபட்டுருவீங்க. ஏன்னா இத வந்து இன்னும் ஆன்மீக ரீதியில நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது அது ஒரு கணக்கு வழக்கு உருவாக்க கூடாது.
அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா அந்த தேவையை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதை பத்தி கூட நம்ம கர்ம விதியில நம்ம பேசணும். நம்ம ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பண உதவி செய்றோம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அப்ப அந்த என்ன பண்றாங்களோ அந்த கணக்கு கூட நம்ம மேல வந்துரும். ஸோ இதுல எல்லாம் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர், ரொம்பவே கிளியரா புரிய வச்சிட்டீங்க. ஓகே. நம்பிக்கை ஏற்படுதல சிஸ்டர், அதன் அடிப்படையில தான் நமக்கு அவங்களுக்கு அந்த உதவின்றத பண்றோம். அதுதான் சிஸ்டர். அதான் அந்த நம்பிக்கை வருது அப்படின்னாலும் அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன ஒரு நோக்கம், அந்த என்ன நிர்பந்தம், புரியுதுங்களா? அந்த நிர்பந்தம் நமக்கு தான் தெரியும். அந்த நிர்பந்தத்தின் வசம் வந்து நான் செய்றேனா, என்ன நிர்பந்தம் பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஒரு பந்தனத்துல வந்து செய்யும் பொழுது எனக்கு வேற வழி இல்லாம செய்றேன், ஆனா அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல, அப்படியும் நான் வழி இல்லாம செய்றேன். அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் ரொம்ப நல்லவ, அதனாலதான் அவர்கள் கேட்ட உடனே நான் செய்றேன். அப்படி ஒரு எண்ணமும் இருக்கும் சில பேருக்கு, எனக்கு தெரியல. அவங்க கேட்டாங்க, உதவின்னு வர்றாங்க, நம்ம அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்ம தானே செஞ்சாகணும், நான் நல்லவ தானே, நான் அவங்க நல்லதுக்காக செய்றேன், ஆனா அவர்கள் என்ன புரிஞ்சுக்கல, நம்ம உதவிய வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள அதுக்கப்புறம் கழட்டி விட்டுடுறாங்க. இதெல்லாம் இதற்கு பின்னாடி நான் செய்கின்ற உதவியினால அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும், அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள கணக்கு வழக்கு ஏற்படக்கூடாது, ஒரு உதவியை நிர்பந்தத்தால செய்யக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களால நடந்துக்க முடியும். இதெல்லாம் தான் பகுத்தறியும் சக்தி. பாருங்களேன், நமக்கு எல்லாமே நம்ம ராஜயோக தியானத்துல இருக்குது, பகுத்தறிகின்ற சக்தி. அதை வச்சு அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க வைப்ரேஷன் நமக்கு புரியும், அவங்க எதற்காக நம்ம கிட்ட வராங்க அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஓகேங்க சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். வெல்கம்ப்பா. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன மெடிடேஷனோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? நான் ஆத்மா இப்பொழுது என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல் அனைத்திலும் மேலான கவனம் வைக்கின்றேன். என்னுடைய ஒரு எண்ணம் கூட வீணானதாகவோ சாதாரணமானதாகவோ எதிர்மறையானதாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதில் கவனம் வைக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் இந்த பூமியில் அவதரித்து இந்த உலகத்தில் இருக்கின்ற பதீத்தமான நம் அனைவரையும் பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த கலியுக உலகமானது சத்யுகமாக மாறுவதற்கான பார்ட்டானது நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் மிகவும் உயர்வாக ஆகிறதோ, என்னுடைய பார்வை தூய்மையானதாக ஆகிறதோ, என்னுடைய ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமானதாக ஆகிறதோ, அனைத்தும் ஹையஸ்ட் வைப்ரேஷனோடு இருக்கிறதோ, அப்பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய லோவஸ்ட் வைப்ரேஷனை என்னால் மாற்ற முடியும். இந்த சுய மாற்றத்தின் மூலமாக இந்த உலக மாற்றம் என்கின்ற காரியமானது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மாபெரும் காரியத்தில் என்னுடைய ஒத்துழைப்பை தருகின்றேன். எப்படி ஒரு சுண்டுவிரல் மூலமாக ஒரு மாபெரும் மலையானது தூக்கப்பட்டது, அதுபோல
இந்த கலியுகம் என்கின்ற மலையை முழுமையாக மாற்றி சத்தியுகமாக ஆக்குவதற்கான அரும்பெரும் காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் இறைவனின் வலதுகரமாக ஆகி இந்த காரியத்திற்கு ஒத்துழைப்பதன் மூலமாக நான் இந்த உலகத்தில் மீண்டும் ஸ்வர்க்கத்தை கொண்டு வருகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.